அதாவது யாகம் எதுக்காக வேள்வியை படைக்கிறாங்க? நல்லது நடக்கணும், நாட்டுக்கு நல்லது நடக்கணும், குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு இதுக்கும் கூட ஒரு குரு பயிற்சி, ஒரு சனி பயிற்சின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, யாகம் வளர்த்துட்டு எல்லாரும் நல்லது நடக்கும். அங்கே எப்படி இருக்கோ தெரியல, நம்ம யாகம் பண்ணிட்டு நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு செய்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், நாம் என்ன செய்யணும், இப்போ கூப்பிட்டாங்க யாரும், ஏதோ பயிற்சி இருக்குது, நீங்கள் வாங்க, யாகம் எல்லாம் நடக்குது வாங்க அப்படின்னு ஒரு ஐயரை கூப்பிட்டார். சரி நானும் சொல்ல, சரி பார்க்கலாம் என்னதான் பண்ணுறாங்க. இப்போ பாபா சொல்ல, அவங்களுக்கு போய் என்ன பண்ணணும், புரிய வைக்கணும். ஆமாம், யாகத்தை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு மை வச்சுட்டு அப்படி வந்துடக்கூடாது, அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். என்ன புரிய வைக்கணும், யாகம்னா என்ன, அழியாத ருத்ர ஞானம்னா என்ன, இதை யார் படைச்சாங்க புரிய வைக்கணும்.